வெல்கம் டு நெல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக அவங்க எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 நாளோட பியூசி லைன் இருக்கு இல்லையா? ஸோ 24,200 சொல்லக்கூடிய பியூசி லைன். ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி அன்னைக்கு பெரிய சிங்கிள் பிரிண்டை போட்டு கீழே டவுன் பண்ணி அதை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ மறுநாள் வந்து அந்த சிங்கிள் பிரிண்டோட பாட்டம்ல ஓப்பன் பண்ணி அதை அப்படியே பைய லாங் பில்டப் மூலமா அதை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து ஏ பீரியட்ல வந்து டவுன் சைடு வந்து திரும்ப அங்கே வந்து ஒரு பையிங் எக்ஸஸ் வச்சுட்டு திரும்ப அடுத்த பீரியட் வந்து அந்த பையிங் எக்ஸஸ் தொடவே இல்லை. ஸோ இதுக்கு மேலேயே மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பையிங் எக்ஸஸ் என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த 24,200 சொல்லக்கூடிய அந்த தொடர்ச்சி அந்த 3 நாளோட வேல்யூல தான், அந்த வேல்யூக்கு கீழே அவங்க வரவே இல்லை. ஸோ அதில் தான் பையிங் எக்ஸஸும் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் டேல ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருந்திருக்கு, அதை வேல்யூ இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பையிங் எக்ஸஸ் வைக்கிறாங்க. ஸோ இது அதை திரும்ப கன்ஃபார்ம் பண்றாங்க. 24,200 வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ப்ரொடெக்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட்டுக்கு மேலேயே தான் ஹோல்டு பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ஃபுல்லாவே ஷார்ட் பில்டப்ல இருக்கு மார்க்கெட்டு. அடுத்த 3 மணி நேரம் ஃபுல்லாவே லாங் பில்டப்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ கிட்டத்தட்ட 12 காலத்துக்கு மேல மார்க்கெட் லாங் பில்டப்பா மாறுது. ஸோ இந்த ஓவராலா இந்த டே ஃபுல்லாவே என்னன்னா ஃப்ரெஷ் பொசிஷன் உள்ள எடுத்திருக்காங்க, அதாவது ஃப்ரெஷ்ஷா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளஸ் பிரைஸோட ஏற்ற இறக்கங்களை பொறுத்து அது லாங் பில்டப்பா ஷார்ட் பில்டப்பான்னு மாறுது. ஃப்ரெஷ்ஷா ஒரு பொசிஷன் வந்தாலே அது பில்டப். ஸோ பிரைஸ் கீழே இறங்கிச்சுன்னா அது ஷார்ட் பில்டப், பிரைஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஓப்பன்ல இருந்து மேலே போச்சுன்னா அது லாங் பில்டப். இதுதான் சிம்பிளா இந்த லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், ஷார்ட் கவரிங், லாங் அன்வைண்டிங், இந்த டிஃபரன்ஸ் இந்த ரெண்டுக்குமான இதுதான். ஸோ அந்த அப்படி மார்க்கெட் மேலே ஹோல்டு பண்ணிட்டு ஸோ அவங்க பைய ஓடிஎஃப்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா டிராவல் பண்றாங்க. ஸ்லோவா டிராவல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நமக்கு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமா 5 நாளாவே எந்த இடம் நமக்கு வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட்ல ரியாக்ட் ஆச்சோ அந்த ஜோனை ஒரு சிங்கிள் பிரிண்ட் போட்டு மார்க்கெட்டை பிரேக் பண்றாங்க. மார்க்கெட் பிரேக் பண்ணது பிறகு அதை ஹோல்டு பண்றாங்க, திரும்ப மேல போயிட்டு கரெக்டா அதுக்கு மேல வந்து நின்று க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து நாளைக்கு வேலிடா இருக்குமா, இல்ல இதை பிரேக் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்துருவாங்களா அப்படிங்கறது வந்து நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு என்ன நமக்கு தெரியப்படுத்திருங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஜோனை வந்து இவ்வளவு நாளா நமக்கு சுத்திட்டே இருந்தக்கூடிய ஜோனை மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைமா உடச்சி மேலே க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ நாளைக்கு இங்க ஓப்பன் ஆகி இதை டெஸ்ட் எடுத்துட்டு மேலே போனாங்கன்னா ஃபர்தரா மேலே போவாங்க. இல்ல இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா திரும்பியும் இங்க வந்து ஸ்லோ அடிச்சு திரும்ப மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் ஃபியூச்சர் சார்ட்டை பொறுத்தவரையிலேயே. ஸோ ஸ்பாட் சார்ட்லயே ஒரு இடம் பார்த்துடலாம் நம்ம, ஏன்னா ஸ்பாட் சார்ட்லயும் இதுல டீட்டெயில்ஸ் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்பாட் சார்ட்டை பொறுத்தவரையில அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் திங்கக்கிழமை இந்த 3 நாளோட வேல்யூ ஏரியா வந்து இதுதான். ஸோ இதையும் 24,192 தான் பிஓசி. ஸோ அந்த பிஓசி அதே கான்செப்ட் தான், சிங்கிள் பிரிண்ட் வச்சு கீழே உடைக்கிறாங்க. திரும்ப இந்த சிங்கிள் பிரிண்டோட ஆஃப் சைடு வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திரும்பி கீழே வருது. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து சிங்கிள் பிரிண்டோட பாட்டம்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ப்ரீவியஸ் டேயோட வேல்யூ ஏரியாவோட ஆஃப்ல வந்து அந்த பையிங் எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டா இன்னைக்கு பிஓசி எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி 24,147 போட்டிருக்காங்க. அந்த 24,200 சொல்லக்கூடிய பிஓசிக்கு மேல பிரேக் பண்ணி தான் அந்த சிங்கிள் பிரிண்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜோனை இந்த ரிட்டர்ன் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ இது நாளைக்கு வேலிடா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்பாட் சார்ட்டை பொறுத்தவரையிலையும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா இந்த ஜோன் வந்து ரியாக்ட் ஆகும். 24,400 இருந்து 500 வரைக்கும் இந்த 100 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது நம்ம எங்க இருந்து எடுத்துக்கணும், ப்ரீவியஸ்ல உள்ள ரெஃபரன்ஸ்ல ஒரு செல்லிங் எக்ஸஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து எடுத்துருக்கோம். எத்தனாம் தேதியோடதுன்னா 7 நவம்பர்ல உள்ள செல்லிங் எக்ஸஸ் தான் இப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் வந்து ஒரு இன்ட்ராடேல ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் பண்ணலாம், இங்க வந்து ஸ்டாப் ஆகலாம். ஸ்பாட் சார்ட்டை பொறுத்தவரையில, ஃபியூச்சர் சார்ட்ல அப்படி கதை வேற. ஃபியூச்சர் சார்ட்டை பொறுத்தவரையில நமக்கு அடுத்த ரெஃபரன்ஸ்ங்கிறது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய செல்லிங் எக்ஸஸ் தான். ஸோ அதே டேட் தான் வரும், மோஸ்ட்லி அதே டேட் தான் வரும். அதே 7 நவம்பர் தான். இந்த பிஓசில இருந்து இங்க இருந்து வரக்கூடிய செல்லிங் எக்ஸஸ் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட்ல இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த இடத்துல முட்டி தான் மார்க்கெட் அங்க கீழே வந்துருக்குது.
ஸோ நாளைக்கு இந்த ஜோனுக்குள்ள ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு இந்த ஓப்பன் வந்து இந்த ஜோனுக்குள்ள இருக்காங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இங்க இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, இது ரெசிஸ்டன்ஸா இருக்கும் மேபி. இங்க ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு சைடு உடைப்பாங்க நம்ம. ஸோ என்ட்ரிக்காக ரொம்ப கவனமா காத்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு இதுதான் நிஃப்டியோட ஓவர்வியூ. ஸோ ஓஏ வந்து எப்படிலாம் பில்டப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக க்ளோஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.7 crores வந்து கால் செல் பண்ணியிருக்காங்க. புட் செல்லர் வந்து 2.5 crores இருக்காங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் 1 hour என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10:15 வரைக்கும். ஸோ 10:15 வரைக்கும் வந்து 2.25 கோடியும் கிட்டத்தட்ட 2 கோடியும் கவர் பண்ணியிருக்காங்க. கால் செல்லர் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் கீழே போகுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் வந்து அவங்க பெரிய அளவில் ஓஏ வந்து பில்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே 2:30 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 10:15 இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க கால்வாய் வந்து அப்படியே கம்மியாயிட்டு புட்டுவையில இருந்து 1.8 crores வந்து பில்டப் பண்றாங்க. ஸோ அப்படியே லாஸ்ட் 1 hour எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி ரெண்டுமே கவர் பண்றாங்க. ஓவராலா வந்து இப்போ புட்டுவை தான் அதிகமா பில் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் 24,000 வந்து ரொம்ப முக்கியமா ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம லைவ் மார்க்கெட்லயே அதை பத்தி பேசியிருந்தோம். 24,000ங்கிறது ஸ்பாட்டை பொறுத்தவரையில இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஜோனை வந்து அவங்க ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றாங்க. 24,000ங்கிறது இருக்கு இல்லையா. இந்த பையிங் எக்ஸஸை வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இதுக்கு கீழே விடமாட்டேன்னு சொல்லி தான் அவங்க பையிங் எக்ஸஸ் போடுவாங்க. அந்த 24,000 தான் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு அடுத்த சப்போர்ட்டா நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் ஓஏ பில்டப் போடுது. ஸோ எஃப்ஐடிஐயோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்துடலாம். எஃப்ஐ பொறுத்தவரையில கேஷ் மார்க்கெட்ல வந்து 238 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க, பொசிஷன் கவர் பண்ணியிருக்காங்க. டிஏ பொறுத்தவரையில கேஷ் மார்க்கெட்ல வந்து 3,588 கோடி பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ்ல வந்து எஃப்ஐஐ வந்து நிப்டியில வந்து கிட்டத்தட்ட 528 கோடி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மேஜரான ஃபியூச்சரை பொறுத்தவரையில மேஜரா கவர் பண்ணது எஃப்ஐ தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நிப்டி பேங்க்லயும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நிப்டி 50ல எஃப்ஐஐ வந்து 42,300 கோடி வந்து பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி 1,500 கோடி வந்து நிப்டி பேங்க்ல இருந்து பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஆப்ஷன்ல வந்து பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்காங்க, புட்டை செல் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அதான் மார்க்கெட் அப்சைடு போயிருக்கு, பிரேக் பண்ணி போயிருக்கு. இப்போ நம்ம எஃப்ஐடிஐ எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, என்னென்ன எவ்வளோ. ஸோ எஃப்ஐடிஐயோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐஐ பொறுத்தவரையில கேஷ் மார்க்கெட்ல வந்து 2,300 கோடி. எஃப்ஐ பொறுத்தவரையில கேஷ் மார்க்கெட்ல வந்து 238 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க, பொசிஷன் கவர் பண்ணியிருக்காங்க. டிஏ பொறுத்தவரையில கேஷ் மார்க்கெட்ல வந்து 3,588 கோடி பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ்ல வந்து எஃப்ஐஐ வந்து நிப்டியில வந்து கிட்டத்தட்ட 528 கோடி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மேஜரான ஃபியூச்சரை பொறுத்தவரையில மேஜரா கவர் பண்ணது எஃப்ஐஐ தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நிப்டி பேங்க்லயும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நிப்டி 50ல எஃப்ஐஐ வந்து 42,300 கோடி வந்து பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி 1,500 கோடி வந்து நிப்டி பேங்க்ல இருந்து பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஆப்ஷன்ல வந்து பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்காங்க, புட்டை செல் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அதான் மார்க்கெட் அப்சைடு போயிருக்கு, பிரேக் பண்ணி போயிருக்கு. ஸோ பேரலா டிஏயும் கேஷ் மார்க்கெட்ல நமக்கு பொசிஷன் எடுத்துறதுனால மார்க்கெட் வந்து சூப்பரா மேல போயிருக்கு. ஸோ நம்ம மார்னிங்ல வந்துட்டு குளோபல் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்ன, பிளஸ் கிஃப்ட் நிஃப்டி எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.